ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணாரணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரமுனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாவன சோனவே யத்கடாட்சை லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா மன்வீர்கள் இங்கே மணவாள் மாமணிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த முதல் பாசுரத்தில் நாவலிட்டு உழிதறிகின்றோம் அப்படிங்கிறது. இங்கே உழிதறிகின்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு என்றது தன் மிடுக்கு தோற்ற நின்று நிர்பய சஞ்சாரம் பண்ணுகிறபடி தனக்கு பயம் போயிடுத்து. யம பயம் இல்லாதனால தைரியமாக சஞ்சாரம் பண்ணுறாராம். யம லோகத்துக்கே போய் உழிதறிகின்றோம் அப்படின்னு போய் இப்படி முண்டா தட்டுறது, இப்படி முண்டா தட்டுறது, துள்ளி குதிக்கிறது போன்றவையெல்லாம் பண்ணுறாராம். ஏன்னா மிடுக்கு தோற்ற அவ்வளவு மிடுக்கோடு இப்போ பேசுகிறார். நிர்பய சஞ்சாரம் பண்ணார், பயமே இல்லாதவங்க சஞ்சாரம் பண்ணார்னார். இந்த இடத்துல என்ன சொல்லி சஞ்சாரம் பண்ணார் தெரியுமா? பாவத்துக்கு நீ எழுதி வைத்த பட்டோலையை கொண்டு வரவல்லையாகில் புறப்படாய் என்றார் போலே இருக்கிறதாய். யமன் அங்கேருந்து என்ன துள்ளி குதிக்கிற நீ தைரியமா? பயம் போயிடுத்த அவனுக்கு, பயமே இல்லையா? இங்கே யமலோகத்தில் இன்னும் குதிக்கிறிய அப்படின்னு கேட்டால், உன் சித்திரகுப்தா எழுதி வச்சதான பட்டோலை இருக்கு இல்லையா, என் பாப கணக்கு புண்ணிய கணக்குன்னு, என் கணக்குக்கு ஏதாவது ஒரு புஸ்தகம் இருந்தால் எடுத்துன்னு பார்க்கலாம். எடுத்துன்னு பார்க்கலாம். தைரியம் இருந்தால் எடுத்துன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பட்டோலை அங்கே இருந்தால் பாரு. ஏன்னா நாமன் சொன்னவனுக்கு அப்புறம் அங்கேயே இது பட்டோலை. யமலோகத்தில் இவன் கர்மா ஓலையே இருக்காது. ஏன்னா இதில் தான் பாவங்கள்லாம் பொசுங்கி போயிடுத்து. அதனால் பாப கணக்கே அங்கே இருக்காதனால கொண்டு வா பார்க்கலாம் தைரியம் இருந்தா அப்படின்னாலாம். உழிதறிகின்றோம் என்று என்கிற பகுவச்சனத்தாலே திருநாமம் ரசிக்க வாயிலே பட்டவாறே இவர் சதசாகமாக பனைத்தபடி அப்படிங்கிறார். இவர் உழிதறிகின்றோம்னு பகுவச்சனத்தில் பன்மையில் சொல்கிறார், ப்ளூரலில். தன்னை மட்டும் சொல்லாத பல பேரை சேர்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அவர் பல பேர் ஆகிட்டாராம். ஒருத்தராக இருந்தவர் பல பேர் ஆகிட்டாராம் நாமத்தை சொன்ன உடனேவே. அதனால திருநாமம் ரசிக்க வாயிலே பட்டவாறே, இவர் அந்த வாயில் சொல்லச்சவே இந்த நாமம் அப்படி என்ன டேஸ்டாக இருக்குன்னு ரசித்த அடுத்த க்ஷணம் அப்படியே சதசாகமாக பனைத்தபடி. சில மருந்துகள் இருக்கான், நாக்கில் வச்சாச்சுன்னா போருமா, அவ்வளோதான். நாக்கில் வச்சாச்சுனாலே தெம்பு பிடிச்சிடும். அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தவனுக்கு இந்த மூலிகை வாயில் நாக்கில் வச்சா போன உயிர் கூட எழுந்து வந்துடுமா. அப்போ அவன் எப்படி புஷ்டி ஆகிடுவானோ அது மாதிரி நாமத்தை சொன்ன உடனேவே இவர் அப்படியே 100 மடங்காக பருத்து போயிட்டாராம், புஷ்டி ஆகிட்டாருன்னு அர்த்தம். அதனால இவர் பகுவச்சனத்தை உழிதறிகின்றோம் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே அடுத்தது சொல்கிறார், லோகத்திலே பாபம் பண்ணினார் தத் பலானுபவத்துக்கு அஞ்சி யமன் பேரிடுவர். பொதுவாக உலகத்தில் எல்லாரும் யமனை கண்டா அஞ்சுவா. ஏன்னா பாவம் பண்ணினா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவம் பண்ணியிருப்பா. மனசினால் பண்ணியிருக்கலாம், வாக்குனால் பண்ணியிருக்கலாம், செய்கையினால் பண்ணியிருக்கலாம், முக்கரணங்களில் ஏதாவது ஒன்றுத்தினால பாவம் பண்ணாதவளே கிடையாது. தத் பலானுபவத்துக்கு அஞ்சி, அப்படி பாவம் பண்ணத்துக்கு பலன் எங்கே கிடைக்கும்னா யமலோகத்தில் போனால் கிடைக்குமே, அங்கே என்ன சித்திரவதை பண்ணுவாளோ நம்மளை அப்படின்னு எல்லாரும் பயந்துண்டு என்ன பண்ணுவானா யமன் பேரிடுவார். தான் பிள்ளைக்கு வீட்டில் குழந்தை பிறந்தா யமன்னு பேர் வச்சுருவாங்க. ஏன்னா நான் யமன் 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 பிள்ளைய கூப்பிட்ற சாக்கில் யமநாமத்தை சொன்னோமானா யம பயம் போயிடுமே அப்படின்னு நினச்சின்னு யமன் பேரிடுவார். சில பேர் என்ன பண்ணுவானா தான் பிள்ளைக்கு அவனுக்கு லேக்ககன் இருக்கான் இல்லையா, எழுதுறவன், நம்ம கணக்கெல்லாம் எழுதி வைக்கிற கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தருப்பான். அது யாருடானா அவனுக்கு சித்திரகுப்தன் பேர் இல்லையா, அவன் பேரை வைப்பானோ. அவனுடைய லேககன் பேரிடுவாராய் சித்திரகுப்தன் பிள்ளைங்க பேர் வச்சுட்டு சித்திரகுப்தா நீங்கள் கூட்டோமானா அங்கே சித்திரகுப்தன் என்ன பண்ணுவானா இவன் பாவ கணக்கெல்லாம் எழுதாத, நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கான் பாவம் அப்படின்னு இவன் பேரை சொல்லாதே விட்டுருவானோ. அதனால சித்திரகுப்தன் பேரை வைப்பானாம். சில பேர் என்ன பண்ணுவாடனா இவன் நித்திய சந்தியாவதனம் பண்ணச்சவே சில பேர் இப்போ அனுஷ்டானத்தில் வச்சுருக்கான். சோமம் தர்ப்பயாமிலேருந்து ஆரம்பித்து நவகிரகத்துக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு யமம் தர்ப்பயாமி சித்திரகுப்தம் தர்ப்பயாமின்னு அவளுக்கு கூட தர்ப்பணம் பண்ணிட்டு இருப்பாள் பயந்துட்டு. ஏன்னா பண்ண பாவத்துக்கு அங்கே போய் அடி வாங்கணுமே, அவன் அடி கொடுக்காத இருக்கணுமானா இப்போவே அவனுக்கு சித்திரகுப்தம் தர்ப்பயாமி யமம் தர்ப்பயாமின்னு அவளுக்கு தர்ப்பணம் பண்ணி ஆராதனை பண்ணிவிடுவோம். இல்லை அவள் வேறையாவது நம்ம பிள்ளைகளுக்கு வைப்போம் அப்படின்னு யமன் சித்திரகுப்தன்லாம் பேரை வச்சு இப்படிலாம் ஆராதியான்னு இருக்க. இப்படி சம்சாரிகளாம் இப்படி ஆராதிச்சுருக்கா. ஆனால் இவர் என்ன திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே அவர்கள் தலையிலே அடியிடுகிறோம் என்றாரே. இவர் எல்லாரும் அந்த யமனுக்கு சித்திரகுப்தனுக்கு பயந்துருக்கா. இவர் தைரியமாக பகவான் நாமத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தைரியம், அல்லது பகவான் நாமம் இவனை பிடிச்சிட்டு இருக்கிற தைரியத்தில் இவர் என்ன பண்ணுறார்,
அங்கே போய் உழியோ உழி, அறையோ அறையர், நாவலோ நாவல் அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தைரியமாக உங்கள் தலையெல்லாம் காலடி வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறார். தம்மை கீழ் நெளிந்த யமாதிகளை இப்போது ஒரு பேரையிட்டு துகைக்கிறார் காணும். இது வரைக்கும் எந்த யமனும் சித்திரகுப்தனும் நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணாலோ அவளெல்லாம் நாராயணான்ற பேரை சொல்லி தொகைக்கிறார் இப்போ அப்படிங்கிறார். இவர் தமக்கு விஜயமாக சொல்லுகிறார். இத்தனை போக்கி அவன்தான் தன் தலை கண்டது திருநாமம் கற்றார் திருவடிகளிலே வணங்க என்றாய் திருப்பது பிரணாமம் ஏவி குர்வந்தி தேஷாமபி நமோ நமகா என்ன கடவதிரே. பாப்பா பாப்பா பெரியவாச்சான் பிள்ளை சர்வாந்தர்யாமியாக இருப்பார் பொருளுக்கு. அதான் யமன் மனசில் அவர் என்ன நினைக்கிறார்னு அந்தர்யாமியாக இருந்து கண்டுபிடிச்சி இப்போ நமக்கு வியாக்கியானத்தில் சொல்கிறார். யமன் என்ன நினைக்கிறான்னா, இவர் போய் தலையில் காலை வைக்கிறேன்னு அகம்பாவத்தோடு சொல்கிறது மாதிரி இருக்கே தவிர, யமன் விரும்புறதே இங்கே பூமியில் எவன் பகவன் நாமத்தை சொல்கிறானோ அவன் திருவடி தான் தள்ள வைக்கணும் அப்படின்னு அதை வரமாக கேட்டு வாங்கியிருக்கான். அவன்தான் தன் தலை கண்டது திருநாமம் கற்றார் திருவடிகளிலே வணங்க என்றாய் திருப்பது. யமனே ஆசைப்படுறது பகவன் நாமத்தை சொல்கிறவாளுடைய திருவடி என் தலைமையில் இருக்கணும். எப்படி திருமங்கை ஆழ்வார் தன் சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமையிலாரேன்னு சொன்னார் இல்லையா திருச்சேரின்ற திவ்ய தேசத்தில். அதே மாதிரி இங்கே சொல்கிறார், யமனுடையதான ஆசை என்னன்னா பகவன் நாமம் சொல்கிற ஸ்ரீ வைஷ்ணவாள் பாகவதாள் அவளுடைய திருவடிகள் என் தலையில் இருக்கணும், அவள் திருவடியில் நான் முட்டிண்டு சேவிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாராம். அதில் அவரே சொல்லிக்கிறார். வாக்கியம் இருக்குது விஷ்ணு புராணத்தில் அல்லது விஷ்ணு தர்மத்தில் சொல்கிறார். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோகோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹா. அந்த யஜ்ஞவராகனாகிய எம்பெருமான் வராகப் பெருமாள், விஷ்ணுவாகிய அந்த எம்பெருமான், அமிதமான தேஜசுடையதான அந்த எம்பெருமான், அவனை யார் யார் விழுந்து வணங்குறாளோ அவளுக்கும் நான் வணங்குறேன் நமோ நமஹா அப்படின்னு சொல்கிறதாக விஷ்ணு தர்மம் சொல்கிறது. அப்போது யமனே ஆசைப்படுறது பகவன் நாமம் சொல்கிறவாளுடைய திருவடியில் நம்ம தலை இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். அதுக்கு பிரமாணமும் இருக்குது விஷ்ணு தர்மத்திலேயே அப்படின்னு எடுத்து காட்டுறார். ஆக யமனே பகவன் நாமம் சொல்கிறவாளை வணங்குறவனாக போயிட்டதுனால நாமத்தை சொல்கிறவா தைரியமாக யமன் தல்ல காலை வச்சுட்டு வைகுண்டம் போவா அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல யமன் கேட்டு வாங்கின்ற ஒரு வரன், அது என்ன சரித்திரன்றதை மேலே அடுத்தது சொல்கிறேன், அடுத்த பாகத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.